அந்த அந்த இது இந்த கார்ஜினோஜென்ஸ் மட்டும் படிச்சிடலாமா மறுபடியும் தத்துவம்? உடல் தத்துவத்தில் நாம் அந்த 97ஆம் பக்கத்துல பலமுறை அது ரொம்ப கவனமா நம்ம பார்க்கணும். அதாவது உயிர் எப்படி மாறுதுன்னு பாருங்க. இப்போ நாம பரிணாமத்துல பல கோடி ஆண்டுகளாக நாம் தாவரத்திலிருந்து தோன்றி தோன்றி மாறி 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 நாம் தாவரத்திலிருந்து தோன்றி தோன்றி படிப்படியாக பல கோடி ஆண்டுகளாக மாறித்தான் நம்ம மனிதனை மாறுறோம். மனித குலம் மாறுவதற்கு முன்பாகவே, அதாவது மனித குலம் உருவாவதற்கு முன்பாகவே பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக முதல்கள் தோன்றியது கடுமையான வைரஸ், பாக்டீரியா, ஒற்றை செல்ல உயிரினங்கள் தான். ஆக அந்த பல கோடி ஆண்டுகளுக்கு மனித குலம் தோன்றுவதற்கு முன்பாகவே வணக்கம் மனித குலம் வணக்கம். தோன்றுவதற்கு முன்பாகவே அந்த பாக்டீரியா வைரஸ் தோன்றியது. அது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு வகையில் ரத்தம் கெட்டு போகின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் ரத்தம் கெட்டு போகின்ற பொழுது அந்த கிருமிகள் மேலே எழுந்து அந்த மனித குலத்தை அழித்து விடுகிறது. எவ்வளவு கொடூரமா பண்ணுது பாருங்க. அதாவது அந்த பாக்டீரியா தான், அந்த நுண்ணுயிரி தான், அந்த ஒற்றை செல் தாவரம் தான் நாம் படிப்படியாக மாறிட்டே வர்றோம். மாறி புழுவாக மாறுறோம். நம்ம ஏற்கனவே தெரிஞ்சது. அப்போ இதெல்லாம் பல கோடி ஆண்டா மாறி மாறி நடந்து வருது. நடந்து வந்து அந்த உடல்லையே தங்கி இருக்குது. அப்போ நம்ம உடம்புல இருக்கிற பாக்டீரியா வைரஸ் எப்ப தோன்றியது? 500 மில்லியன் ஆண்டுகள் என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். இந்த 500 மில்லியன் ஆண்டுகளாக உள்ளேயே வளர்ந்துட்டு வருது. யாரோட வளர்ந்துட்டு இருக்குது? எல்லா உடல்லையும் இருக்குது. நீங்க மண்புழல என்னென்ன கிருமி இருக்குதோ அதே கிருமி தான் மனிதன் உடல் இருக்குது. தாவரத்துல என்னென்ன கிருமி இருக்குது அதே கிருமி தான் மனித உடல் இருக்குது. அப்ப என்ன தெரிஞ்சு போச்சு? இதுல இருந்து ஒரே சங்கிலி தொடர் தான். ஆனால் இங்கே மனிதன் அந்த நுகர்வு வெறியின் காரணமாக, பசி தாக்கத்தை அடக்க தெரியாத காரணமாக, நுகர்வு வெறியின் காரணமாக கண்டதை திங்கின்ற பொழுது அந்த வாழையடி வாழையாக மறைந்து இருக்கிற அந்த கிருமியானது மேலே எழுந்து அந்த மனிதனை சாகடித்து விடுகிறது. இது இது எல்லா விஞ்ஞானிகளுக்கும் தெரியும். இப்போ எல்லா விஞ்ஞானிகளுக்கும் வயிற்றுல என்ன நடக்குது, எல்லா விஞ்ஞானிகளுக்கும் சாப்பிட்டா என்னென்ன சீரணம் ஆகுது, எல்லா விஞ்ஞானிகளுக்கும் இது தெரியும். ஆனா நீ உணவு பழக்கத்தை அது நீ தானே மாத்தணும். உணவு பழக்கத்தை யார் மாத்துவாங்க? நம்ம தான் மாத்தணும். அது யாரும் மாறுறது இல்லையே. அப்ப விஞ்ஞானிகள் என்ன? விஞ்ஞானிகள் வேற, மருத்துவர்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. மருத்துவர்களுக்கு இதுல சம்மந்தமே கிடையாது. விஞ்ஞானிகள் ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி பண்ணி எழுதுறான். அனாட்டமி படிக்கிறான், பிசியாலஜி படிக்கிறான், உடல் இயற்கை பயோ பிசிக்ஸ்ன்னு சொல்றான், அனாட்டமின்னு சொல்லி உடல் உட்கூறியில பிரிச்சு மேயறான், என்னென்ன மண்டலம் இருக்குதுங்கிறான், இறப்பை இப்படி செயல்பாடுங்கிற எல்லாம் சொல்றான். உணவு போனா என்ன பண்ணணும்னு சொல்றான். ஆனா என்ன, உணவு போனா சாராயமா மாறுதுன்னு தெளிவா சொல்றான். கலோரியா மாறுதுங்கிற தெளிவாவே சொல்றான். அவன் சக்தியா மாறுதுன்னு சொல்றது இல்ல. அது கலோரியா குளுக்கோஸ்னாவே அது சாராயம்னு அர்த்தம். இனிப்புல இருந்து சாராயம் தயாரிக்க முடியும். அது இந்த இனிப்புல இருந்து எத்தனை நாள் எடுக்க முடியும் அவன் சொல்ல. அதாவது அவன் குளுக்கோஸ்ன்னு சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா எத்தனை நாளா மாறுதுங்கிறான். அதான் அவ்வளவு நாற்றம் அடிக்கிறது. இப்ப நம்ம சாதாரண சைவ உணவு திங்கிறவனுக்கு இவ்வளவு நாத்தம் அடிக்குது. அப்புறம் எலன் மாஸ்மா இருக்கிறவனுக்கு என்ன நாத்தம் அடிக்குது தெரியுமா? குடலை புட்டுங்கிற மாதிரி நாத்தம் அடிக்கும். அவ்வளோ உள்ள வச்சிருக்கானு கழிவு. அதனால அறிவியல் தெளிவா தான் இருக்கிறது. நீங்க மனம் நுகர்வு மனம்ங்க. மனம் 5ன்னு வெள்ளைக்காரனுக்கு தெரியாது. மனம் ஒண்ணு இருக்குதுன்னு வெள்ளைக்காரனுக்கு தெரியாது. அப்புறம் அவன் நம்பி நம்ம என்ன பண்ண முடியும்? நல்ல வேலையாக ஆஸ்திரியாவை சேர்ந்த சிக்மண்ட் பிராய்டுன்னு ஒருத்தர் பெரிய விஞ்ஞானி, ஒரு ஆஸ்திரிய நாட்டை சேர்ந்தவர். அவர் தான் இல்ல மனம்னு ஒண்ணு இருக்கு, மேல்நிலை, நடுநிலை, கீழே இருக்குன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி இல்ல மனநோய்க்கெல்லாம் நம்ம கவுன்சிலிங்லேயே கொடுக்கலாம், அதுக்கெல்லாம் மருந்தே, அதுக்கெல்லாம் மனத்துக்கு கவுன்சிலிங்னா ஒரு பேசி சரி பண்ணி ஒழுங்கு பண்ணி, இந்த மாதிரி ஹிஸ்டீரியா, ஆட்டம் போடுறது, உன்னை பார்த்து அப்படியே பதறது, ஒரு சத்தத்தை கேட்டு ஆட்டம் போடுறது, ஆடு வெட்டுறதை பார்த்தா நடுங்கிறது, ஒருத்தன் ஆடு நம்ம கோயிலெல்லாம் பார்த்தேன், கிராம கோயிலில் பார்த்தீங்கன்னா அப்படி டங்குன்னு ஆடிட்டு இருப்பான். பார்த்து திடீர்னு இவனு ஆடுவான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு ஒரு மாதிரி ஹிஸ்டீரியா, இதை ஆள் மனசில் ஏற்படுங்க மாற்றம்னு சொல்லி அப்படி மாதிரி ஆலோசனை கொடுத்து நல்லது பண்ண முடியும் நிரூபிச்சு காமிச்சார். அதனாலதான் மனம்னு ஒண்ணு இருக்குதுன்னு அப்புறம் தான் வெள்ளைக்காரனுக்கே தெரியும். இப்ப என்ன பண்றாங்க? மைண்டுன்னு பேசுறாங்க. எதை கேட்டாலும் மைண்டுங்கிறான். என்ன மைண்டு பத்தி உனக்கு என்ன தெரியும்? அதனால
இந்த மனப்பழக்கம், அதாவது இந்த மனம் ஐந்துன்னு அவங்களுக்கு தெரியாது. மனம் மூணோட நிறுத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நாலாவது மனம் ஒன்று இருக்குது, ஐந்தாவது மனம் ஒன்று இருக்குது. இதை வந்து எப்போ நம்ம செய்யறோம்? இந்த மூன்றாவது மனம்ங்கிறது ஒன்று சாதாரண விஷயம் இல்லை. அதுதான் நிர்வகல்ப சமாதியினுடைய அடிப்படை. அதனால வெங்கடேசன் என்ன பண்ணிட்டாருன்னா அழகா நிறுத்திட்டாரு. மூன்றாவது மனத்தோட நாம் நிறுத்திக் கொள்கிறோம். அதற்கு மேல் சென்று ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. இது இங்கிருந்து தப்பிச்சு நாம வந்து செயற்கை வீடு, விண்வெளியில செயற்கை வீடு கட்டி செயற்கை காற்று, செயற்கை நீர், செயற்கை மின்சாரம் எல்லாம் எடுத்து வாழ்ற அளவுக்கு இது போதும். நமக்கான வீட்டை நாமளே கட்டி கொள்ளலாம், நமக்கான கண்டுபிடிப்பை நாமளே செஞ்சுக்கலாம், யாரோட உதவியும் தேவையில்லைன்னு தெளிவாக எழுதியிருக்காரு. முதல்ல ஆரோக்கியத்தை ஒத்துக்கிட்டாவே எல்லாம் வந்துருவாங்க. ஆரோக்கியத்தை ஒத்துக்கிறதுக்கு இன்னொன்று எத்தனை ஆண்டுன்னு தெரியாது. ஆக இது வந்து எல்லாரும் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இது படிச்சா தான் தெரியும். ஏன்னா ஆரோக்கியம் வந்து தமிழ்ல தான் இருக்கு, ஒரு உலகத்துல எந்த மொழியிலும் கிடையாது. அதெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. பணம் சம்பாதிக்கிறது வெளிநாடு போடுறாங்க தவிர அங்க அறிவை யாருமே இங்கிருந்து ஏதோ படிச்சுக்கிட்டு இந்த தமிழ்நாட்டை காப்பாத்துறதுக்கு இங்கிருந்து யாரும் போறதில்ல. தமிழ்நாட்டை காப்பாத்துறதுக்கோ இந்தியாவை காப்பாத்துறதுக்கு யாரும் வெளிநாடு போறதில்ல. பஞ்சம் பொழைக்கு போயிருக்கானுங்க, அவ்வளவுதான். அங்க போய் அறிவை பெறதும் கிடையாது. அவனுக்கு போய் அடிமை வேலை செய்யறதா, எம்டெக் பிடெக் படிச்சுட்டு அமெரிக்காரனுக்கு அடிமையா இருக்க வேண்டியதுதான், அல்லது ஆஸ்திரேலியக்காரனுக்கு அடிமையா இருக்க வேண்டியதுதான், அல்ல ஏதோ இங்க அதுல போய் அடிமையா இருக்க வேண்டியதுதான். அதுக்கு தான் போறேனே தவிர வேற எதுக்கு அங்க போறாங்க? இந்தியாவை காப்பாத்திருக்கேன். எத்தனையோ பேர் இங்கிருந்து அமெரிக்கா போயிருக்காங்க, லண்டன் போயிருக்காங்க. என்ன தமிழ்நாட்டை காப்பாத்திட்டாங்களா? இல்ல இந்தியாவை காப்பாற்ற ஏதோ கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்களே? எதுவும் கிடையாது அவங்க. அதனால ஆரோக்கியத்தை கண்டுபிடிச்சாச்சு, இது வராம ஒண்ணும் பண்ண முடியாது. நல்ல வேலை நமக்கு தாய்மொழி. திருவிழாவுக்கு சேர்ந்து சத்தம் இருக்க மாட்டேன் தெரியுது. அந்த அதை பாருங்க. ஆக நாம வந்து இந்த தெளிவா நாம புரிஞ்சுக்கணும். நல்ல வேலை தமிழ்ல இருக்கிறங்காட்டி நாம தப்பிச்சுக்கிறோம். இதே தமிழ்ல இல்லாம இருந்து இப்போ உதாரணத்துக்கு ஜெர்மன் டாக்டர் அர்னால்ட் டெக்ரெட் வந்து சொல்லியிருக்காரு. இந்தியாவில் யாருக்காவது புரியுதான்னு பாருங்க. அமெரிக்காரன் ஏதோ சில பேர் செஞ்சுட்டு இருக்கிறான், ஆனா அது இறுதி இலக்கு தெரியாது. ஜெர்மன் டாக்டர் என்ன சொல்றாருன்னு இறுதி இலக்கு தெரியாது. சரி, ஜெர்மன் டாக்டர் சொல்றது பூரா இந்தியாவுக்கு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்களா? இல்ல ஜெர்மன் டாக்டர் சொல்றது ஜெர்மனியர்களே புரிஞ்சுக்கிட்டாங்களா? எல்லாம் பிரச்சனை தாங்க ஐயா. ஆனா அவரே ஜெர்மனியில இருக்கவே இல்லை. அவர் கடைசியில் அவர் அமெரிக்காவிலே செட்டில் ஆகுறாரு. அமெரிக்கால தான் இருந்து அது ஏதோ ஒரு விபத்துல ஏதோ ஆச்சு, அதுதான் விஷயமே. அப்படின்னா ஜெர்மன் டாக்டர் சொல்றதே ஜெர்மனிக்காரன்னு ஏத்துக்கலையே. இப்போவாது அது ஆராய்ச்சி பண்றாங்களா? இப்ப பாருங்க, 2014 ஓஸ்மி வந்து ஃபாஸ்டிங் இருந்தால் இம்யூனிட்டி, அதாவது ஆகாரம் சாப்பிட்டா எதிர்பார்த்து வருதுன்னு சொல்லவே இல்லை. வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்தால் இம்யூனிட்டி வருதுன்னு கண்டுபிடிச்சு சொல்றாரு. அப்படின்னா உடனே ஜெர்மனிக்கார் என்ன பண்ணிருக்கணும்? பழையபடி ஜெர்மன் டாக்டர் சொல்லக்கூடிய அந்த சரி குறைந்த உணவு மூக்கஸ்டாக்ஸ் டயட் ஹீலிங் சிஸ்டத்தை அந்த ஜெர்மனிக்கார ஆராய்ச்சி பண்ணியிருக்கணும். ரேஷனல் ஃபாஸ்டிங் ஆராய்ச்சி பண்ண ஏன் ஆராய்ச்சியே பண்ணல? வெக்கமானமே இல்லையா உங்களுக்கு? ஜெர்மனிக்காரர்களுக்கு வெக்கமானம் இல்லை. அவர் ஃபாஸ்டிங் ஆராய்ச்சி பண்ணி நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. இவன் அழகா இதை ஆராய்ச்சி பண்ணியிருந்தான்னா ஜெர்மனிக்கார் இன்னாரு ஒரு நோபல் பரிசு வாங்கியிருப்பான். விட்டடிச்சிட்டானுங்க. யாரு? ஜெர்மனி. ஏன் அவன் ஏற்கனவே உங்க நாட்டுல ஃபாஸ்டிங் எழுதிட்டு போய் 100 வருஷம் ஆச்சு. அவன் அழகா எழுதிட்டு போயிருக்காரு. அதை எடுத்து தேடி பண்ணி இன்னாரு ஜெர்மனிக்கு ஒரு பேரு கிடைச்சிருக்கேன். அதையும் கோட்டை விட்டானுங்க, முழு முண்டாங்க, ஜெர்மனி முண்டாங்க. இப்ப போய் நான் ஜெர்மனிக்கு இந்த புத்தகத்தை கொடுத்துருக்கிறேன். உன் நாட்டுல இருக்கிற தத்துவத்தை என்ன புரிஞ்சுக்கல, அப்புறம் இதை எப்படி புரிஞ்சுக்க போறோம்? நீ இருந்தாலும் கடமைன்னு ஒண்ணு இருக்க கொடுத்துட்டு வந்திருக்க. எப்ப புரிஞ்சுக்கிறது? நம்ம தான் அவனுக்கு புரிய வைக்கணும். மாட்டிக்கிட்டானுங்க, எல்லாரும் தவறு பண்ணிட்டானுங்க. அது ஒருத்தரும் கிடையாது. ஏதோ ஜப்பான்காரன் எப்படி போராடி ஏதோ பண்ணியிருக்கான், இல்லைன்னா அவனுக்கு எத்தனை எதிர்ப்பு நமக்கு தெரியல. அப்புறம் அலோபதி டாக்டர்னு கேட்டு கொடுத்துறானுங்களான்னு தெரியுது. ஏதோ அவன் போராடி, ஆனா அவன் நாட்டிலேயே அவன் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அவர் போய் வாதியாரமா போய் இறங்கி அவர் யாருக்கு சொல்லித்தர முடியும்? ஏன்னா அது வந்து அது செய்முறை கல்வியோடு அது உடலும் மனமும் சேர்ந்து ஆசிரியோடு இருந்து செய்ய வேண்டிய நிலைமைக்கு அது தள்ளப்பட்டிருக்கிறது. அதனால வந்து உணவு பழக்கத்தை எவனாலையும் மாற்ற முடியாது. உணவு பழக்கத்தை நீ சாராயம் குடிக்கணும் கூட மாத்திரலாம், ஆனால் உணவு பழக்கத்தை அதனால தோல்வி அடையுது. அதனாலதான் ஆசிரியர் வேணுங்க, சும்மா செஞ்சிட முடியாது. ஆசிரியருக்கு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா உள்ளூர்ல இருக்கிற மக்கள் தான், நகராட்சியும் உள்ளூர் மக்களும் தான் பணம் கொடுத்து தான் ஆசிரியரை வாழ வச்சாங்க, அவருக்கு தேவையான உதவி செஞ்சாங்க. இங்க எங்க குருகுல கல்வி இருக்குது? எங்க ஆசிரியர் இங்க யாரு மதிக்கிறாங்க? என்ன பண்ண போறாங்க? ஒன்றும் கிடையாது. நான் தான் முயற்சி பண்ணி ஏதோ ஒரு முயற்சி பண்றேன், அரைங்குறையமா போயிட்டு இருக்குது, அவ்வளவுதான். அதனால இது வந்து எல்லாரும் ஆசிரியராகி
இந்த அறவழியில் பொருளிட்டுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நல்ல வழியில் பொருளிட்டுங்கிறது அதை விட கஷ்டம். இது சொல்லி புரிய வைக்கிறது உயிரே போயிடும். அவங்ககிட்ட இருந்து 100 ரூபா வாங்குறதுக்கு என் தலையே வெடிச்சிடும். சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொருத்தையும் ஒரு கொடிய நோய்களை வந்து சக்கரை நோய்ங்கிறது எவ்வளவு ஒரு கொடிய நோயின்னு அவன் பயப்படுறான். சக்கரை நோயை வந்து சக்கரை நோயில தொடர்ந்து இருந்துட்டே இருந்தா அது சீக்கடியா மாறிடும். ரொம்ப மோசம். சக்கரை நோய் இருந்துட்டே இருந்ததுன்னா கடைசியில சீக்கேடின்னு சொல்லக்கூடிய கிட்னி அந்த என்ன கிரானிக் கிட்னி டிசார்டரா மாறிடும். என்னவா மாறும்? சாதாரணம் இல்லாம அமெரிக்காரன் புற்றுநோய் கண்டு பயப்படணும் இல்லையோ, சீக்கடின்னு சொல்லுவாருங்க. அமெரிக்கா நடுங்கிட்டு இருப்பானுங்க. எல்லா வீட்லயும் செயற்கை சுத்திகரிப்பு மையம் வச்சிருக்கானுங்க. 60 வயசு மேல தான் அத்தனை கிளவணுமே இது சீக்கடி இல்லாம நடக்கவே நடக்காது. ஏன்னா அத்தனையும் பண்ணி கறித்தீங்கன்னா உப்பும் சளியும் ஏறி எல்லா எல்லா உறுப்புகளும் சுருங்கி போய் சிறுநீரவே பிரிக்காம பண்ணி போடும். எல்லாம் டயாலிசிஸ் இல்லாதன்னா எல்லாம் டயாலிசிஸ் தான். டயாலிசிஸ் இல்லாம வாழவே முடியாது. அவ்வளவு மோசமான அவன் சீக்கடின்னு பேர் வச்சிருக்கான். நாம என்ன சொல்றோம்? கிட்னி ஃபெயிலியர்னு சொல்றான். அதுக்கு பேரே வச்சுட்டான் சீக்கடின்னு. அது கிரானிக்னு பேரு. கொடுமை அதெல்லாம். அப்படின்னா தின்னு 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 மாட்டிக்கிட்டானுங்க அவனை. தின்னு கொளுத்தவனுங்கிற அமெரிக்கார மாதிரி அவன் இங்கிருந்து திருப்பூர்ல இருந்து போறக்கிட்ட படின்னு பாருங்க, யானை குட்டி போடுற மாதிரி படின்னு இருக்கும். நான் 3 பேர் உள்ள கூந்துக்கலாம். என்னது எம்மா இருக்க 2 பேர் உள்ள கூந்துக்கலாம். அவ்வளவு பெரிய பனின்னு. அப்ப எத்தாச்சும் இருப்பான்னு பாருங்க ஒவ்வொருத்தனு. கொடுமை. இதெல்லாம் நம்ம பேசி பிரயோஜனம். அதனால இது வந்து எந்த விஞ்ஞானிக்கு தெரியாதுங்கிறீங்க? இறப்பிகளை இறைச்சி போனால் எவ்வளவு கிருமி உற்பத்தி ஆகுது எல்லா விஞ்ஞானிகளுக்கு தெரியும். விஞ்ஞானிகளுக்கு தெரியும். யார் கடைப்பிடிக்க போறாங்க? கேட்டா எங்க பாரம்பரிய சொத்துமா, நாங்க பாரம்பரியமா காட்டுல இருந்து வேட்டையாடியுமா, நாங்க பெற்றோர்கள் சாப்பிட்டது பாரம்பரிய சாப்பிட்டது வேட்டையாடி மக்களுக்கு தத்துவம் பேசிட்டு இருப்போம். வயிற்றுக்குள்ள போய் என்ன நடக்குது? வயிற்றுக்குள்ள எதை சாப்பிட்டாலும் அழுகித்தான் போகுது. வயிற்றுக்குள்ள ஆக்சிஜன் கிடையாது. வயிற்றுல வந்து கார்பன் மட்டும் தான் இருக்கு. வயிற்றுக்குள்ள சூரிய வெளிச்சம் கிடையாது. வயிற்றுக்குள்ள எந்த ஓட்டம் கிடையாது. எதுவுமே இல்லாத பொழுது நீங்க ஃபங்கஸ் மாதிரி உள்ள ஈஸ்ட் தான் இருக்கு. ஈஸ்ட் மற்ற கொடிய பாக்டீரியா இருக்கு. அவ்வளவுதான். எனக்கு குளிர்ச்சியான இடங்கடி போறக்கூடியது பூரா ஆசிட். அப்ப என்ன ஆகுது? அழுகி போறதுக்கு தான் உடம்பு படைக்கப்பட்டிருக்கிறது. உள்ள போனா அழுகி போக வேண்டும் அப்படிங்கிறது தான். காத்தோட்டத்தில் இருந்த காற்று வெளியில் இருந்தா தான் அது ஆக்சிடேஷன். வயிற்றுக்குள்ள போனா அழுகி போதல். மூக்குல போச்சுன்னா அது ஆக்சிடேஷன் நடந்தா மேல வருது. ஆனா வயிற்றுக்கு போறதுன்னா அழுகி போகுதுன்னு இந்த பாடத்துக்கு தெளிவா கிடையாது. கேட்டா குளுக்கோஸ் வெங்காயம் அப்படியான நோய். குளுக்கோஸ் இருந்தது அப்புறம் ஏன் சக்கரை நோய் வருது? குளுக்கோஸ்னால இருந்து ஏன் புற்றுநோய் வருது? சக்கரை நோய் வந்தவனுக்கு ஒரு குளுக்கோஸ் கொடுக்க வேண்டியது தானே. இந்த புற்றுநோய் வந்தவனுக்கு குளுக்கோஸ் கொடுக்க வேண்டியது தானே. ஒருத்தன் தப்பிக்க முடியாது. ஆக பரிணாமம் தான் இங்க பிரச்சனையை ஒட்டுக்கூடலுக்கு. அதெல்லாம் தெளிவா சொல்றான். அனாட்டமில தெளிவா சொல்றான். அந்த ஃப்ரீ ரெடிக்கல் எங்களால கட்டுப்படுத்த முடியலைங்கிறான். ஃப்ரீ ரெடிக்கல் கட்டுப்படுத்த முடியல, அது இயற்கையா இருக்குதுங்கிறான். சரி, இயற்கையா இருக்கிறது தான். இயற்கை சரி செய்யறதா நம்ம வேலை. இயற்கை தப்பா போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? மூக்குநாங்கயிறு போடுறமே இல்லையா? மாடு இயற்கை தான், சொன்னபடி கேட்க. மாடு இயற்கை தான், அது சொன்னபடி கேட்கன்னு என்ன பண்றீங்க? மூக்குநாங்கயிறு போடுறோம். அது நாங்க போட்டோம்ல. வெங்கடேசன் போட்டு விட்டார்ல டபக்குன்னு. போட்டங்காட்டி மாட்டிடுச்சு நமக்கு. நல்ல வேலை தமிழர்கள் கிடைச்சங்காட்டி நாம தான் அறிவாளி. இனிமேல் நீ என்ன ஆங்கிலத்துல பிஹெச்டி வாங்கினா என்ன, நீ வந்து சமஸ்கிருதத்துல பிஹெச்டி வாங்கினேன்னு, நீ வந்து டச்சு மொழியில ஜெர்மனில் பிஹெச்டி வாங்கினா பஞ்சராயத்தை சாகும். நாங்க தானே கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப நீ வந்துதான் இன்னும் 10 ஆண்டுகள்ல நீ பரவு போக முடியல. அப்புறம் எல்லாரும் நம்ம ஆசிரியர்களை நம்ம தானே சொல்லிக் கொடுக்குறோம். அப்புறம் யார் சொல்லிக் கொடுக்க போறாங்க? அது தைரியமா இருக்குல்ல. எத்தனை மொழி கத்துக்கிட்டாருன்னு கத்துக்கிட்டு போ. ஆரோக்கியத்தை தெரியலன்னா எந்த மொழி படிச்சாலும் தண்டம் தான். மொழி படிச்சா மட்டும் ஆரோக்கியம் வந்துருவானா? ஒரே கேள்வி கேளுங்க. எந்த மொழி படிச்சா ஆரோக்கியம் கேளுங்க. ஒருத்தரும் பதில் சொல்ல முடியாது. எந்த மொழி படிச்சாலும் ஆரோக்கியம். ஒரே கேள்வி கேளுங்க. இந்த மொழி படிச்சா எனக்கு ஆரோக்கியம் கேளுங்க. பாய முடியறவனுங்க எல்லாருமே. இப்ப இயற்கையாவே நமக்கு வந்து தாய்மொழியும் சிந்திக்கும் தமிழ் மொழியும் நமக்கு ரெண்டுமே ஒன்னாவே இருக்கிறதுனால இது நமக்கு இப்ப புரியுது. அதைத்தான் நானும் தெளிவா சொல்றேன். இந்த 10 நாள் தான் பேசிட்டு இருக்கிறேன். ஆரோக்கியத்தை தருகின்ற மொழி எதுன்னு கேளுங்க. இந்தியாவில ஒன்னும் கிடையாது. உலக அளவுல கேளுங்க. ஆரோக்கியத்தை தருகின்ற மொழி எதுன்னு கேளுங்க. பாய முடியறவனுங்க எல்லாருமே. அதை யாரும் கேட்கறது இல்லை. இங்க இருந்து படிச்சுட்டு போறது, பிடெக் படிச்சுட்டு எம்டெக் படிச்சுட்டு போறது, அங்க போய் புற்றுநோயை வாங்கிட்டு திரும்பி வர்றது. பூரா பண்ணிக்கறி என்ன வர்றாங்க? பூரா பண்ணிக்கறி தான். சைவத்துக்கு பேச்சுக்கே இடம் இல்லை. அவனுக்கு தண்ணியும் குடிக்க தெரியாது. வெளிநாட்டுல தண்ணியும் குடிக்க மாட்டானு.
எடுத்த பீர் தான். நான் நேர்ல பார்த்தேனே. ஜெர்மனியில் என்ன கொண்டாட்டம் போடுறாங்க நேர்ல பார்த்தேன். அந்த ஒரு 4 நாள் இருந்துட்டு அப்படி என்னென்ன கொண்டாட்டம் போடுறானுங்க, என்ன பண்றானுங்கன்னு நான் பார்த்தேன், நேர்ல பார்த்தேன். இங்கேயே அப்படின்னா அது ஒரிஜினல் நாட்டுக்கு போய் பார்த்தா எப்படி இருக்கும்? ஆ? நாடு விட்டு நாடு வர இடத்துலயே சாராய் கப்ப கையில தூக்குறானுங்கன்னா, நல்ல வேளை தமிழ் படிக்கிற மாணவன் இருந்த காட்டி சைவத்துல இந்த 4 நாள் சைவம் சாப்பிட்டுட்டு போனானுங்க. எல்லா நாட்டுக்காரும் சைவம் கொடுத்தாரு, சைவம் நல்லா பண்ணியிருந்தானுங்க. நானும் சாப்பிட்டேன். எப்படித்தான் இருக்குன்னு பார்த்தேன். நல்ல தயிர் விட அவரு ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை. என்ன லக்ஸுரி லைஃப்ங்கிறீங்க எங்கப்பா? என்ன சாப்பாடு, என்ன லக்ஸுரி லைஃப்? ஒண்ணு சொல்ற மாதிரி இல்லை. ஜெர்மனி அதிகமா பியர் கன்சியூம் பண்ணுவாங்க. ஆமா ஆமாங்க. ஆனா நான் அந்த 5 நாள் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, சைவம் சாப்பிட்டாங்க. அதுதான் பெரிய விஷயமே. சைவம் அந்த 5 நாள் நான் பார்த்த பொழுது நல்ல உயர்தர சைவம். அது சைவம் தான், அது ஆரோக்கியம்னு கேட்கக்கூடாது. ஆரோக்கியத்தை பத்தி பேசக்கூடாது. அஹ் அப்புறம் என்ன பண்ண முடியுது? பார்த்தப்ப நான் அன்னைக்கு பூரா இந்த 5 நாள் பூரா போக வேண்டிய ஒரு கப்பு பாயசம் குடிச்சிட்டு ஏதோ ஒரு பாயசம், ஏதோ ஒரு பழ பாயசம் மாதிரி பழம் பிரதமையா என்னமோ சொல்லுவானு, அது எது வைப்பானுங்க, யாரும் செஞ்சது அது நல்லா இருந்தது, ஒரு கப் பாயசம், அவ்வளவுதான். நான் இதுவே போதுங்கட்டு வந்துடுறேன் நான். நம்மளை பாக்குறானுங்கல்ல, எப்படி சாமி தாக்கு பிடிக்குதுன்னாங்க, அதெல்லாம் தாக்கு பிடிக்குது ஐயா அப்படின்ட்டு நான். இப்போ அவங்களுக்கு அதெல்லாம் நம்ம வேலை அதுவா, நம்ம தெரிச்சுக்கு போயிருக்கிறா, அவ்வளவுதான். அதனால அவனுக்கு புரியல. ஏன்னா இந்த பரிணாம அறிவியல் டார்வின் சொல்றது எத்தனை பேருக்கு புரியும்? டார்வின் சொல்றது ஒருத்துக்குமே புரியாது. வாலில்லா குரங்குன்னு சொன்னா இருக்கிற குரங்கெல்லாம் மூளைக்கலையான்னு கேட்பா. அவர் சொல்றதே வாலில்லா குரங்குன்றது படிப்படியாக சிந்தனை செய்து மாறி 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 படக்கூடாண்ட மாறி வந்திருக்குன்னு சொன்னா, இங்க இருக்கிற ஜங்கு நாய்க்கு வால் இல்லையா, குரங்குக்கு வாயில் இல்லையா, அதெல்லாம் ஏன் வாலின்னு கேட்டா அறிவே இல்லாத ஜென்மங்கள். அது ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல வேலை புல்லாகி பூடாகி பல்லுருவமாகி நிறுத்தங்காட்டி நாம் ஏதோ ஒப்புக்கிட்டு கட்ட வேண்டியது இருக்குது. ஏற்கனவே திருவாசகத்தை சொல்லிடுச்சு, நாம அப்படித்தான் இருக்கிறோம், நம்ம மேற்கு நாட்டவர்கிட்ட புதுசு, கிழக்கு நாட்டவர்களுக்கு பழசுன்னு சொல்லி நல்ல வேலை எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது. இந்த தமிழ்ல எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது. அங்க ஏற்கனவே 2000 3000 எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. பசி தாகத்தை கட்டுப்படுத்த அதைத்தான் சொல்லலாம். இந்த ஃப்ரீ ரெடிக்கலை பத்தி சொல்லிக்கின்றோம். அதுதான் இது. இப்ப ஃப்ரீ ரெடிக்கல் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த இறைச்சி போனா என்ன ஆகுங்கிறது தெளிவா ரிப்போர்ட் இருக்கு. அது அப்படித்தானே மாறும். பித்த நீர் ஏன் சுரக்கணும்னா, அந்த கடுமையா இறப்பையை செரிக்கிறதுக்கு அந்த தகுதி பத்தாது. இறப்பை சாதாரண சைவ உணவை செரிக்கிறதுக்கு அது போதும். இன்னைக்கு சைவ உணவு கீரை காய்கறி பழங்களுக்கு மட்டும் ஹைட்ரோகுளோரிக் போசணும், கணையம் கல்லீரல் வேலை செய்ய தேவையில்லை, உடம்பு இளமையா இருக்கும். நீ திங்கிறதே ஹெவி, அப்ப இறப்பை தடுமாறுது. இறப்பை என்ன ஆரோக்கியமா கீழே தள்ள ஆரம்பிக்குது. உடனே பித்த நீர் கணைய நீர் கணையத்திலிருந்து நீர் வந்தாகணும், பித்தத்திலிருந்து நீர். பித்த நீர் பயங்கரமா குருவி தலையில பழங்காய் வச்ச மாதிரி அது கொடுக்க வேண்டியது இருக்குது. செரிமானம் ஆகாது. அப்படின்னே சொல்றேன். ஒரு உணவு சாப்பிட்டா இவ்வளவு நேரம் ஆகுது, இறப்பையில தண்ணீர் சாப்பிட்டா இத்தனை நேரத்துல செரிமானம் ஆகுது, ஒரு காய் சாப்பிட்டா எத்தனை செரிமானம் ஆகுது, ஒரு பாதாம் பருப்பு மாதிரி இது சாப்பிட்டா இத்தனை நேரத்துல ஜீரணம் ஆகுது, ஒரு பால் சாப்பிட்டோம்னா அது இத்தனை மணி நேரத்துல ஜீரணம், எல்லாம் அது அதிகமாயிட்டே போகுது. ஜீரண நேரம் அதிகமாயிட்டே போகுது. அந்த அதிகமா போகுது. உதாரணத்துக்கு மற்ற இறைச்சியெல்லாம் போட்டா 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஆகுது. அதுக்குள்ளே 8 தடவை அது ஜீரணமாகி வெளிவர்றதுக்கே 8 மணி நேரம் ஆகுதுன்னா, அதுக்குள்ள 8 தடவை உள்ள தள்ளிடுறானே, அங்கதானே அவன் மாட்டிக்கிறான். போச்சு. ஏன்னா உண்பதுக்கு நேரம் காலம் கிடையாது. உண்பதுக்கு நேரம் காலம் என்பது எப்பவுமே கிடையாது. உடம்புல அப்படி நேரமும் கிடையாது, காலமும் கிடையாது. எப்ப வேணா திங்கறேன், எப்ப வேணாலும் என்ன வேணா பண்ணலாம், அப்படித்தான் இருக்குது. காலையில 8 மணிக்கு சாப்பிட்டா உடம்பு வேண்டாம்னு சொல்லிடுமா? 8:30 மணிக்கு திருமணம் செத்து போயிடுறானே, இது ஒண்ணுமே கிடையாது. 10 மணி எந்த வகையான டேட் டைம் உடம்புல கிடையாது. நீ பழக்கப்படுத்துறதுனால அது எதை பண்ணிக்குது, வேற ஒன்றும் இல்லை. இல்லைன்னா கண்டுக்காம முட்டை மாத்திட்டே போயிடும். அதை தானே 1904 டாக்டர் இவான் பாவ்லேவ் அவர் தான் நாய்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணார். உலக புகழ்பெற்ற ஆராய்ச்சி, டாக் கேஸ்ட்ரிக் ஜூஸ் எக்ஸ்பெரிமெண்ட்னு பேர். உலக புகழ்பெற்ற ஆராய்ச்சி. அவர் நோபல் பரிசை வாங்கினார். நாய்களை வைத்து பழக்கி நாய்களுக்கே உணவு நேரத்தை தள்ளி போட்டார். மணி அடிச்சு தள்ளி போட்டார். அது உலக புகழ்பெற்ற ஆராய்ச்சியா மாறுச்சு. அவர் என்ன, இது பழக்க ஏற்கனவே அது மரபணுல பதிஞ்சு இருக்குது, அதனாலதான் அது பசிக்குதுங்கிறாரு. அப்ப நம்ம என்ன பண்றோம், மரபணுங்கிற சிஸ்டத்தையே நம்ம மாத்துறோம். இது நம்ம அதான் நம்ம இயற்கையை நம்ம மாத்துறதா, நம்ம இயற்கையை எதிர்த்து செய்யறத நம்ம வேற. எப்படி தாவரம் தண்ணி மேல கொண்டு போகுது, தாவரம் எந்த தண்ணி தானா மேல போகாது, ஆனா தாவரம் என்ன பண்ணுது, தண்ணி மேல கொண்டு போதே இல்லையா? அப்ப இயற்கையை எதிர்த்து தான்
தாவரம் வளருது. அப்படித்தானே? ஒரு சொட்டு டிராப் மேலே போகுமா? ஆனால் தண்ணி மரம் வந்து தண்ணி எவ்வளோ தூரத்துக்கு மேலே இழுத்துட்டு போகுது. தேங்காய் தழைநீர் எல்லாமே மரம் எவ்வளோ உயரம் இருந்தால் தண்ணி அங்கே மேலே போயிருதே இல்லையா? எப்படி இழுத்துட்டு போச்சு? ஈர்ப்பு விசை எதிர்த்து தான் வேலை செய்யுது. அப்ப எல்லா உயிரினங்களும் இயற்கை எதிர்த்து தான் வேலை செய்கிறது. இயற்கை என்ன புவியீர்ப்பு சொல்லுங்க. விசைக்கு எதிரா போகுது. அதை அப்ப மேல நோக்கிதான் எல்லாமே மேல ஏறுது எல்லாமே. அதேதான், அதைத்தான் நான் சொல்றேன். இயற்கை எதிர்த்து தானே நீ மேல போற. அது சரியானது தானே? அதுதான் முயற்சி. எது? அதுதான் முயற்சி. முயற்சி பண்ணக்கிட்ட ஆர்கான் மாறுது. முயற்சி பண்ணக்கிட்ட என்ன மாறுது? ஆர்கான் என்ன உள்ள இருக்கிற ஒரு உயிர் செயலுக்கு என்ன ஆகுது? அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகுது? வேதிப்பொருள் அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்கிறது. அவ்வளவுதான், தன்னை மாற்றிக்கொள்கிறது. நீ அதுதாங்க. இங்க மனம் பழகிருச்சு, அவ்வளவுதான். மனம் சாராயத்துக்கு பழகியாச்சு, காலையில் இட்லி தோசைக்கு பழகியாச்சு. கிடைச்ச உடனே பசிக்குது, பூரி சாப்பிட்டேன். இந்த பசிக்கு தண்ணி சாப்பிட்டா செத்து போயிருவியா? பசிக்கு பூரி சாப்பிட்டேன், இது என்ன பழக்கம்னு ஒன்றும் புரியல. பசிக்கு பூரி சாப்பிட்டேன், அப்புறம் தண்ணி சாப்பிட்டா செத்து போயிருவீங்களா? சாக மாட்டான். சரி, பசிக்கு பூரி சாப்பிட்டல ஆரோக்கியமா இருக்கிற, அது இல்லை. அங்கதான் பிரச்சனையே. அதனால வந்து அது பழகி தொலை. அவன் பசிக்கு எங்க ஊர்ல பார்த்தா சாராயம் குடிக்கிறான், நல்லா இருக்குதுங்கிறான். அதான் காலைல அது ஒன்றும் பண்ணி சாராயத்தையும் குடிச்சிட்டு இட்லியும் தின்னுக்கிறேன், நல்லா தான் இருக்குதுங்கிறான். நாம் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியும். சரிடா சாமின்னு வந்துட வேண்டியதுதான். எனக்கு கொஞ்சம் முடிச்சா எனக்கு கொஞ்சம் ஊத்துறான்னு கேட்க வேண்டியதுதான். அதனால இது வந்து முடிச்சு எனக்கு கொஞ்சம் ஊத்துறாம்பா, சரி மாப்பிள்ளை எனக்கு கொஞ்சம் ஊத்துறாமா. எனக்கு நீங்க சாராயம் குடிக்கிற இடத்துக்கு போயிட்டீங்கன்னா இலவசமே எல்லாமே கிடைக்குங்க. சாராயம் குடிக்கிற இடத்துக்கு நீ போயிட்டீங்கன்னா எல்லாமே இலவசம். நான் நேர்ல பார்த்துட்டு தான் சொல்றேன். சரி, அது வந்து நெகட்டிவ் பாயிண்ட். அதான் இயற்கை வந்து எப்பயுமே ஒண்ணு. பாருங்க, அறிவியல் நூல்னு பாத்தீங்கன்னா உலகத்துல பார்த்து நல்லா பார்த்துங்க, இது ஒரு அறிவியல் நூல். ஆனால் மத சம்பந்தமான நூல் தான் உலகத்துல அதிகமா இருக்குது. அறிவியல் நூல் எங்க இருக்குதுங்க? அதனாலதான் மத சம்பந்தமான நூல் தான் நிறைய இருக்குது. இது ஒண்ணுதான் நமக்கு கிடைச்ச அறிவியல் நூல். பூரா இதிகாசம் புராணத்தை பேசியே ஓட்டிட்டு இருக்கானுங்களே, எல்லாம் வண்ணாந்தாடி மாதிரி வயிற்று வச்சுக்கிட்டு இன்னும் ஏதாவது பஜனை பாட்டு பாடிக்கிட்டே ஓட வேண்டியதுதான். ஏதோ ஒரு சித்தரும் முத்தரும் சொல்லி ஏதோ ஒரு சாமியாரை வச்சு கதை ஓட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒருத்தன்னு அறிவியல் படிக்கிறது, அறிவியல் என்னன்னு தெரியாது. நாகரீகத்தில் மட்டும் அப்படியே கார் வண்டி வச்சுக்கிட்டு பெரிய பெரிய தடை சாத்திட்டு போவாங்க. வயிற்று வலி வந்தால் மட்டும் நேராக போயிடுவானுங்க. அப்போ நேராக சாமி கிட்ட போக மாட்டான், நேராக ஆஸ்பத்திரிக்கு போயிடுவான். அது வரைக்கும் சாமி குரும்பான். வயிற்று வலி வந்த உடனே நேராக போய் நேராக ஆஸ்பத்திரிக்கு தான் போயிடுவான். அப்புறம் என்ன கடவுள் என்னாச்சு, கொள்கை என்னாச்சு, இப்படித்தான் இது இருக்குது. ஆக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மனம் பண்ற தீய இந்த விபச்சார தன்மம் அதான் காரணம். அது மனம் வந்து ஒரு விபச்சாரிங்கிறது சரியாத்தான் போச்சு. அது என்னைக்குமே திரும்பாதுங்க. அதை தாண்டி வந்துடுறதா மூன்றாம் நிலை. அந்த மூன்றாம் நிலைக்காக நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம். மூன்றாம் நிலை வர்றவன் என்ன பண்றான்? அவன் சிந்திக்கிற அவனுக்கு வேற என்ன பண்றான்? எல்லாமே முடிஞ்சு போச்சு, இது எங்க போய் போறது? அவனுக்கு பாத்தீங்கன்னா இது தெளிந்து வரவன் 100ல் ஒருத்தன் தான். 100ல் ஒண்ணா 10 லட்சத்தை ஒருத்தன் தான் தெளிந்து வரான். அப்ப நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கானா? அதுவும் இருக்கிறது இல்லை. என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. அதனாலதான் அந்த அதனாலதான் நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இவ்வளவு ஆழமா பேசுறோம்னா, நீங்க தப்பி கூட நீங்க இறைச்சி பக்கம் போயிட்டீங்கன்னா நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இவ்வளவு கொடுமையான நீர் இருக்குது, இப்படி கொடுமையான கிருமி இருக்குது, நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதுதான். உலகம் அப்படித்தான் இருக்கும். ஏன்னா அது உண்மை. என்ன உடம்புல போனா என்ன ஆகும்? அது என்னவா மாறுது? இப்ப பரிணாமத்தில் இவ்வளவு மனுஷனா மாறுறதுக்கு 50 கோடி ஆண்டாது. ஆனால் சில மணி நேரத்துல விஷம் உற்பத்தி ஆயிரும். சில மணி நேரத்துல. அது மட்டும் இல்ல, சில மணி நேரத்தில் வேற வேற உடலா மாறுது. வேற வேற உடலா மாறுது. நாம மாறுறதுக்கு எத்தனை கோடி ஆண்டு இருக்கு. ஆனா வயிற்றுல ஒரு விஷயத்தை போட்டீங்கன்னா எத்தனை படிக்கிறோம், எத்தனை டெவலப் ஆகுது படிங்க, நெருக்க படிங்க, எத்தனை கிருமி அது உருமாறுது பாருங்க. அப்பப்பா, ஒரு இறைச்சி சாப்பிட்டோம்னா எத்தனை கிருமி உற்பத்தி ஆகுது படிங்க. அதையே பஸ்ல போயிட்டு இருக்கேன், வேற யார்கிட்ட புக் இருக்குன்னு பார்க்க சொல்லுங்க. நானே படிச்சேன். ஒரு மாமிசம் முன்னும் பொழுது அவர் ஏராளமான பித்த நீரை வயிற்றில் சுரக்க வைக்க வேண்டி உள்ளது. முக்கியமாக டீஆக்சாலிக் ஆசிட். இந்த டீஆக்சாலிக் ஆசிட்ங்கிறது அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அனபாலிக் ஸ்டீராய்டுன்னு சொல்லக்கூடிய ஸ்டீராய்டு. அதாவது ஒரு கட்டி கரைக்கிறதற்கு இணையான ஒரு நச்சு நீர் தான் அது. அனபாலிக் ஸ்டீராய்டு, அனபாலிக் டீஆக்சாலிக் அமிலத்தை இந்த அமிலம் நமது குடலில் உள்ள குளோஸ்டோரியா பாக்டீரியாவினால் சக்திமிக்க கார்ஜினோஜென்ஸா மாற்றுகிறது.
அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த டிஆக்சாலிக் ஆசிட் ஒன்று உற்பத்தி ஆகுது, அது கொடூரமானது. அதுக்கப்புறம் அது குளோஸ்ட்ரிடியா பாக்டீரியா போய் தூண்டி விடுது. குளோஸ்ட்ரிடியா பாக்டீரியா என்ன பண்ணுதுன்னா கார்ஜினோஜென்ஸ்ங்கிற கொடிய வைரஸ் நோயை உற்பத்தி பண்ணுது. அவர் யாருன்னா எந்த மருந்தும் கட்டுப்பட மாட்டார். என்னது? இந்த மருந்து கட்டுப்பட மாட்டாங்க. அதுக்கு பேரு சக்தி மிக்க என்ன போட்டுங்க, சக்தி மிக்க கார்ஜினோஜென்ஸ். அது என்ன சக்தி மிக்க கார்ஜினோன்னா பவர்ஃபுல் அப்படிங்கிறான். என்னது? Powerful. நீ செயற்கையை கண்டுபிடிக்கிற எந்த ஸ்டீராய்டுக்கும் ஒக்காது. கட்டுப்படுற மாதிரி ஏமாத்தும். என்னது? கட்டுப்படுற மாதிரி ஏமாத்திட்டு ஆரம்பத்துல 5 நாள் 10 நாளைக்கு ரைட் அப்படிங்க. அது என்ன பண்ண தெரியுமா? உடனே தன்னை டிஎன்ஏ மாத்திரு. என்னது? மரபணுவே மாத்திரு. உருவத்துல பாத்தீங்கன்னா என்ன பார்ப்பான், பைனாகுலர் பார்த்தோன்னா இது கார்ஜினோஜென்ஸ் மாதிரி தெரியுதுமா, அதுக்கு மருந்தை போடுமா. உருவத்துல அப்படித்தான் இருப்பேன், வினையில வேற மாதிரி இருப்பேங்க. நீ நினைப்ப உருவத்தை பார்த்து ஏமாறு, அப்படி செயல்பாடு வேற மாதிரி இருக்கும். பயங்கரமானது உடம்பு. நீ தப்பு பண்ண தண்டனை தான். அதாவது என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா கார்சினோஜெனிசிஸ் தான் டிஎன்ஏ மாத்துது இல்லையா? ஆமா, எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணும், எல்லாத்தையும். அது மட்டும் இல்ல, ஜீரண நீர்னு பாத்தீங்கன்னா வயிற்றுல ஏற்கனவே ஜீரண நீர், அது சுரந்தாவே மரண நிச்சயம் சொல்றோம். அப்புறம் பித்த நீர், அது கொடூர நீர், எல்லாம் சேர்ந்து அழுகல் வேற, பிண அழுகல் வேற. என்னது? ஒரு பக்கம் அசைவம் சாப்பிடுறதுனால, ஒரு பக்கம் அசைவம் சாப்பிடுறதுனால, ஒரு பக்கம் ஜீரண நீர் சுரக்கிறதுனாலே மரணம் நிச்சயம். அது இல்லாததுக்கு பத்தாவதுக்கு நம்ம அசைவம் சாப்பிட்டிருக்கோம். அதுல இல்லாம இந்த கார்சினோஜெனிசிஸும் உருவாயிருக்கு அப்படின்னா மேற்கொண்டு காம்ப்ளிகேட் தான் பண்றோமே தவிர அதுக்கான சொல்யூஷனை நோக்கி நம்ம மூவ் ஆகவே இல்லை. ஆமாம் 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 ஆமாம். இது வரைக்கும் நம்ம மேல இடத்துல படிச்சுட்டு இருந்தோம், இன்னைக்கு தான் ஆழமா படிக்கிறோம். 2 மாசத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ஆழமா படிக்கிறோம். நானு இப்ப நீங்க கேட்டங்கிறத திருப்பி சொல்றேன், இல்லை நான் விட்டுட்டு செய்யணும் போயிட்டே இருப்பேன். இதுல திருப்பி படிக்கலன்னா ஏறவே ஏறாது. யாருக்கு பதில் சொல்ல போறீங்க நீங்க? இத்தனை கிருமி வயிற்றுல இருக்கு, இந்த 3 கிருமி பேசினவே வாய் மூடிடுவானுங்க. அது மட்டும் கீழே போடுறாங்க உள்ளே. அது மட்டும் இல்லை, ரெண்டாவது நம்ம உடல் பார்த்தீங்கன்னா சைவ உடலுக்காக படைக்கப்பட்ட உடல். நம்ம குடல் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் இருக்குது, ஏறத்தாழ 7.5, அது ஒரு 9 மீட்டர் 10 மீட்டர் இருக்குது. சிறுகுடல் வந்து 7.5 மீட்டரும், பெருங்குடல் வந்து 1.5 மீட்டருங்கிறான். அது எப்படியோ இருக்கட்டும். இது இன்னும் ஆச்சரியம் கேட்டிங்கன்னா, சைவ பிராணின்னு பார்த்தீங்கன்னா எல்லா உலகத்தில் இருக்க எல்லா சைவ பிராணி, யானையாகட்டும், குதிரையாகட்டும், மாடாகட்டும், அதில் குடல் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்மளை விட 10 நம்மளது வந்து 10 மீட்டர்னா அதில் 20 மீட்டர் 30 மீட்டர் 40 மீட்டர். அப்போ இதிலிருந்து தெரிஞ்சுக்கிங்க, சைவம்னு வந்துட்டாவே அது குடலோட நீளம்னு அர்த்தம். குடலோட நீளம் ரொம்ப நீளம் அர்த்தம். ஆனா அசைவ பிராணிக்கு பார்த்தீங்கன்னா குறுகிய நீளம். என்னது? அது சீக்கிரம் சாப்பிட்டு வெளியே போவதற்காக இயற்கை உண்டாக்குனது. சீக்கிரம் சாப்பிட்டு வெளியே போகிறதுக்காக. சரி, அப்போ நம்மளது என்ன கேட்டீங்கன்னா, சைவம் சாப்பிட்டு இருந்தா பரவாயில்ல, சைவம் சாப்பிட்றதுக்காக படைக்கப்பட்டது, அதை விட்டுருங்க. ஆனால் நீங்க என்ன போடுறீங்க? அசைவம் போடுறீங்க. அப்ப என்ன ஆகுது? ஏற்கனவே குடல் நீளம், அப்ப என்ன ஆகுது? தங்கிக்குது. என்னது? தங்கி அழுகிறதுக்கு அதிக மேல எடுத்துக்குது. அதாவது காத்துல இருந்தீங்கன்னா ஆக்சிடேஷன் பேருங்க. காத்துல ஒரு பொருள், காத்துல அது ஆக்சிடேஷன் என்ன? ஆக்சிடேஷன் என்ன அர்த்தம் சொல்லுங்க? நம்மள பிசிக்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா? அது காற்று மேல பட்ட ஆக்சிடேஷன், காற்று மேல பட்ட அதானே பிசிக்ஸ் சொல்லுது. பயோ பிசிக்ஸ் அதான், பயோ கெமிஸ்ட்ரி அதான், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி, அவ்வளவுதான். ஆக்சிடேஷன் என்ன தெரியுமா? ஆக்சிஜன் மேல பட்டுச்சுன்னா ஆக்சிடேஷன், அது ஆக்சைடா மாறும். இப்ப இரும்பு ஏன் துருப்பிடிக்குது சொல்லுங்களேன் பார்க்கலாம். இப்ப இரும்பு இருக்கு, காய்ச்சிருந்தீங்கன்னா அது போயிடும். வெளியே வைங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரம் 2 நாள் கழிச்சு பாருங்க, அப்படியே மேல செஞ்சாயிரும் சகப்பா. அதுதான் ஆக்சைடு, அருமையான ஆக்சைடு அது. அது ரெட் ஆக்சைடுன்னு பேர். ஆரஞ்சு நேரத்தில் ரெட் ஆக்சைடு, அதுக்கு ரெட் ஆக்சைடுன்னு பேர். அப்ப ஆக்சைடுன்னு என்ன அர்த்தமா? வேதிவினை குறைந்து காற்றோட கலந்து மேல ஆக்சைடு உருவாக்குகிறது. அது காந்தத்தன்மையோடையதா இருக்கும், அதுக்கு பேர் ஆக்சிடேஷன் பேரு. ஆனால் வயிற்றில் நடக்கிறது ஆக்சிடேஷன் கிடையாது, வயிற்றில் நடக்கிறது ஃபெர்மெண்டேஷன், அழுகி போறதுன்னு பேரு. என்னது? அப்படி சொல்லலாம், நொதித்தலும் சொல்லலாம். நொதித்தல் பண்ணும்போது காத்துல நொதித்தல் நடக்காது, இருட்டுல குப்புன்னு மூடி வைக்கணும். ஏன் அரிசி மூடி வைக்கிறீங்க?
ஏன் ஃபெர்மெண்டேஷன் கப்புன்னு மூடி வைக்கிறீங்க? பார்லி ரைஸ் போட்டு பேரல்ல போட்டு அமுத்தி 30 வருஷம் கழிச்சு வெளியே எடுப்பானுங்க. எத்தனை வருஷம் கழிச்சு? அப்படிதான் 30 வருஷம். அதுல ரேட்டு பயங்கரம். 100 வருஷத்துக்கு பீர் இருந்த ரேட்டு எல்லாம் பாக்குறோம்ல இதெல்லாமே. அதுக்கு பேர் அரிஸ்டம்னு பேரு. கேரளாவில் அரிஸ்டம்னு பேர் அதுக்கு. அவர் பாட்டிலே 1 லட்சத்துக்கு போகும் ஏலத்துக்கு. ஒரு பாட்டிலே 1 லட்சத்துக்கு ஏலத்துக்கு கொடுவானுங்க. அதில் பணக்கார கொளுத்த பணக்காரன் வாங்கி குடிக்க. அது என்ன ஒரு அளவும் கிடையாது. அது அப்படி கௌரவமா ஒரு பாட்டில் வாங்கி 2 லட்சத்துக்கு குடிக்கிறது. அது நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை. அதான் அப்படின்னு ஃபெர்மெண்டேஷன் ஆகுதுன்னு அர்த்தம். என்னது? ஆனா ஒண்ணு அவசரத்து. ஆனா அந்த ஒரு பெக்கு இந்த ஒரு 30 ml 40 ml அவசரத்துக்கு குடிக்கலாம். அந்த என்ன பண்ணும்னா ரொம்ப கரகரன்னு சளி இருந்ததுன்னா இந்த இன்ஹேலர் மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு தற்காத்து வைக்கும். 10 நிமிஷத்துக்கு. இப்ப அதனாலதான் மெடிசன்ஸ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஆல்கஹால் ஆட் பண்ணிருக்காங்க. அதுக்குதான் அந்த 5 நிமிஷம் ரிலீஸ் கொடுக்கறது. அது ஒண்ணு லாங் ஒண்ணும் இல்ல. விக்ஸ் இன்ஹேலர் இருக்கு இல்லையா, அது உரிச்சு பாருங்க. அது பூரா மென்தால் சொல்லுவாங்க. மென்தால். ஆமா, மென்தால் இருக்கும். சும்மா 5 நிமிஷம் சுருன்னு ஏறு, அவ்வளவுதான். அவனா அதை தின்னு மெத்தனால் மென்தாலா மாறி வச்சிருக்காங்க. மெத்தனால் தான் மென்தால்ங்கிற அது ஒரு வகையான, அது ஒரு சத்து. அது தாவரத்துல இருக்கிற பிரிக்க சத்து மென்தால். அது கிட்டத்தட்ட பார்த்தா ஸ்பிரிட் மாதிரி தான். அதுவுமே எல்லாம் ஆல்கஹால் பேஸ்டு தான். எல்லாம் CH-O வருங்க. C வரும், H வரும், O வரும். எண்ணு மட்டும் வராது, நைட்ரஜன் மட்டும் வராது, எண்ணு மட்டும் வராது, CH-O வந்துடும். இந்த CH கார்பன் பிளஸ் ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் இந்த 3 சேர்ந்ததுன்னா அந்த ரேஷியோ, அந்த மாலிகுல் ரேஷியோ மாறிட்டே போச்சு. வெவ்வேறு எத்தனால் அவரும் எத்தனால் இப்படி எல்லாம் பேர் மாறிட்டே போகும். எல்லாம் மாறிட்டே போகும். அது நம்ம அதுவா அதை நம்ம வேற நம்ம பயோகெமிஸ்ட்ரி படிக்க வந்திருக்கிறோம். நாம தப்பிக்கிறதுக்கு ஏதோ 2 நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறா. நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு. இந்த 3 ஃபார்முலா தான். எண்ணு மட்டும் வராது. நைட்ரஜன் வந்து சக்தியா மாறிடும். ஆரோக்கியம் உள்ள உடலா மாறிடும். நைட்ரஜன் மட்டும் உடம்புல உற்பத்தி ஆகாது. இந்த பட்டினி போடும் பொழுதுதான், வயிற்றுக்கு காலி பண்ணுகின்ற பொழுதுதான் அந்த கேஸ் நப்புறப்ப நைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் சேர்ந்து உடனடியாக 2ஆவது நாள்ல அந்த ரத்தத்தை சுத்தப்படுத்தி உடனடியாக இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துரும். அத ரெடியா தான் இருக்குது. அவ்வளவுதான். நம்ம பட்டினி போடும்போது நைட்ரஜன் உருவாகும் உடம்புல. அது இயற்கையாகவே நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சுத்தப்படுத்துகின்ற பொழுது நம்ம உடம்புல நம்ம சுத்தப்படுத்துறோம்னு வச்சுக்கங்க. சுத்தப்படுத்த வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்தோடனே DNA தெரிஞ்சிடும். என்னது? யாருக்கு தெரியுது? மூளைக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. DNA தயாராகிடும். உலகத்துல தோன்றிய முதல் அறிவே DNA தானுங்க. உலகத்துல தோன்றிய அறிவே DNA தானே. அதுதான் முதல் மூளையே அவருதான். அது படைச்சதுதான் இந்த மூளைய. இவர் இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றீங்க இல்லையா, இவருக்கு கைத்தடி இந்த டிஎன்ஏக்கு கைத்தடி இந்த மூளைய. யாரு கைத்தடி? டிஎன்ஏ கைத்தடி இந்த மூளை. இது என்ன பண்ணு தெரியுமா? உள்ள இருக்கிற நடவடிக்கைகள் இது பல கோடி ஆண்டா. டிஎன்ஏ பல கோடி ஆண்டா இருக்கிறது. அதுக்கப்புறம் தான் மூளையே வருது. இது மூளை எப்ப வருதுங்க? 5வது வரும். 4 தாண்டி 5ன்னு வரும்பொழுது மூளையே வருது. என்னது? 1க்குள்ள மூளை இல்ல, 1க்கு மூளை இல்ல, 2 மூளை இல்ல, 3க்கு மூளை இல்ல, 4க்கு கூட மூளை இல்ல, 5க்கு மட்டும்தான் வரும். நான் இந்த கோழி, விலங்கு, மாடு, ஆடு இதுக்கெல்லாம் மண்டை. இந்த மண்டை வரணும். என்ன வரணும்? ஸ்கல்லு வரணும். அவங்களுக்கு தான் மூளை. அதனால கிராமத்துல சொல்லுவாங்க, டே மரமண்டடா அப்படிம்பாங்க. என்னது? சுத்த ஞான சொல்லணும்னா மரமண்டடா அப்படிம்பாங்க. அப்படின்னு அர்த்தம் மூளை இல்லாதவன் அர்த்தம். மரத்துக்கு மூளை இல்லாத மாதிரி உனக்கு மூளையிலேயே கரெக்டா சொல்றானுங்க, மரமண்டடா அப்படிம்பாங்க. என்னது? மரமண்டன் சொல்லுவாங்க. கரெக்டா தானே சொல்றாங்க, மரமண்டடா. அதுக்கும் மூளை இல்ல, உனக்கும் மூளை இல்லடா, சுத்தனா மரமண்டடா அப்படிம்பாங்க. இப்ப புரியுதா? இதெல்லாம் சிந்திக்கணும் நாம. அப்ப மூளை அப்ப முதல் யாரு வந்தாங்க? டிஎன்ஏ வந்துட்டாரு. டிஎன்ஏ தான் வடிவமைக்கிறாரு. டிஎன்ஏ தான் இப்ப கண்டுபிடிக்கிறீங்க. இப்பதான் டிஎன்ஏன்னு ஒண்ணு இப்பதானே கண்டுபிடிக்கிறீங்க. டிஎன்ஏன்னு இப்ப கண்டுபிடிச்சானுங்க. டிஎன்ஏ அதுக்கப்புறம் RNA கண்டுபிடிச்சானுங்க. ஓ, டிஎன்ஏ எப்படா போகுதுன்னா அவர் ஒரு கைத்தறி வச்சிருக்காரு. யாரு? டிஎன்ஏ ஒரு கைத்தறி வச்சிருக்காரு. அந்த கைத்தறி பேரு RNA பேரு. இவர் இங்க உட்கார்ந்துட்டு அவர் என்ன தகவல் அனுப்புவாரு.
அவர் வந்து ஊருக்குள்ள போஸ்ட்மேன் மாதிரி இருக்கு. இவர் போஸ்ட் ஆபீஸ் டிஎன்ஏ போஸ்ட் ஆபீஸ் மாதிரி சப்ளை பண்றவர் யாரு? போஸ்ட்மேன். அதை அப்புறம் கண்டுபிடிச்சிருங்க. இதடா அப்புறம் ஒண்ணு கண்டுபிடிச்சானுங்க. ஓ டிஎன்ஏ ஆர்என்ஏன்னு ஒண்ணு இருக்குதுங்கிறாங்க அப்படின்னு அப்புறம் கண்டுபிடி. இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்கிறீங்க? மைக்ரோ ஆர்என்ஏன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அதுக்கு நோபல் பரிசு. அதுதான்டா வேலை செய்யுதுங்கிறான். இப்ப டிஎன்ஏ பத்தி கவலை இல்ல, ஆர்என்ஏ பத்தி கவலை இல்ல, இப்ப மைக்ரோ ஆர்என்ஏ எப்படிங்கிற அது ஒண்ணும் பண்ண முடியாது இவனுங்கனால. கண்டுபிடிக்கலாமே தவிர பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்க முடியாது. என்னது நோபல் பரிசு வாங்கிட்டானுங்க. அது என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப பாருங்க வேடிக்கை அதை பேசின முடிச்சுக்கலாம். மணி என்னாச்சு? 2 நிமிஷம் பேச முடியாது. அமெரிக்க நேரம் 5:07 ஆச்சு. 5:10 முடிச்சிடலாம். 3 நிமிஷம். இந்த மைக்ரோ ஆர்என்ஏ என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப டிஎன்ஏல வந்து மெசேஜ் இருக்கும். டிஎன்ஏல வந்து மெசேஜ் இருக்கும். டிஎன்ஏ இருக்கிற காப்பி எடுத்து ஆர்என்ஏ எடுக்கும். அது மெசேஜ். ஆனால் இந்த மைக்ரோ ஆர்என்ஏ மெசேஜே இல்லாத ஆர்என்ஏங்கிறான். என்னது? மெசேஜ் இல்லாத ஜீரோன்னு வச்சுக்கோங்க. மெசேஜ் இல்லாத ஜீரோன்னு வச்சுட்டு ஆர்என்ஏ ஒண்ணுன்னு வச்சுக்கோங்க. இப்ப புரியுதா மேட்டர் என்னன்னு? ஐயா ஒரு கேள்விங்கய்யா. இப்ப நம்ம இந்த பயிற்சி பண்றோம் இல்லைங்களா, நீர் மருத்துவம் ஆகும்போது நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் நைட்ரிக் ஆசிட் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு? எப்படி நம்ம உடல் மாற்றத்தை வச்சு அனுபவம் இல்ல சயின்டிபிக்கா அதை ப்ரூவ் சுறுசுறுப்பா பண்ண இல்ல நீங்க சுறுசுறுப்பா இயங்குறீங்க பாரு, அதுதான். ரத்தம் பாரு, ரத்தம் டென்சிட்டியா இருக்கும். உங்க விந்து எல்லாம் கரெக்டா இருக்கு. விந்தை செக் பண்ணி பாருங்க, கரெக்டா இருக்கும். விந்து ரத்தம் எல்லாம் தூய்மையா இருக்கும். ரத்தம் விந்து ரத்தம் எல்லாம் பயங்கர பியூரா இருக்கும். ரத்தத்தை செக் பண்ணி பார்த்தாவே நார்மல். ரத்தத்தை செக் பண்ணி பார்த்தா அந்த டென்சிட்டி நேச்சுரல் டென்சிட்டி வந்துட்டாவே பியூர். நேச்சுரல் டென்சிட்டி எப்படி வரும்? நீங்க நேச்சுரல் டென்சிட்டி தான் பியூர். நேச்சுரல் டென்சிட்டி வரணும். ஆனா உலக ஆகாரம் சாப்பிடும் நேச்சுரல் டென்சிட்டி வராது. சுத்தம் படுறது நேச்சுரல் டென்சிட்டி வந்துட்டாவே உடம்பு இழைச்சி நிக்குது பாருங்க. அப்பவே நேச்சுரல் டென்சிட்டி வந்து பெர்ஃபார்மன்ஸ் தான். அது வந்து உடல் நடவடிக்கை தான். உடல் நடவடிக்கை, ரத்தம் பண்ணணும், சுத்தம் பண்றது, இனப்பெருக்கம் பண்றது எல்லாமே சாத்தியமா இருக்கணும். என்னது? இனப்பெருக்கம் பண்ணிட்டே இருக்கணும், ரத்த சுத்தமாகணும், ஆக்டிவிட்டி கரெக்டா இருக்கணும், எல்லாம் சரியா இருக்கணும், புரோட்டீன் உள்ள வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அதான் விஷயமே. நீ சுத்தப்படுத்துறப்ப கார்போஹைட்ரேட், ஃபேட், புரோட்டீன் எதுவுமே கிடையாது இல்ல. இது வெள்ளைக்காரன் சொல்லக்கூடியது எதுவுமே இது இல்லையே. இல்ல கார்போஹைட்ரேட், ஃபேட், புரோட்டீன்ங்கிறது ப்ரூவ் பண்ணாது. அதுக்கு ஆரோக்கியத்துக்கு சம்மந்தமே இல்லை. என்னது? ஆரோக்கிய சம்பந்தம் கிடையாது. ஆரோக்கியத்துக்கு அது இப்படி இது சாப்பிட்டு இப்படி ஆகுது, இது 3 சாப்பிட்டா இப்படி உடம்பு வேலை செய்யுதுன்னு தான் எழுதியிருக்கான். நான் அதுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் எல்லாம் எழுதல. ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் சொல்லியிருந்தானே கேள்வி கேட்டு தொலைச்சிருப்பானுங்க எல்லாருமே. அப்ப இத்தனை தின்னு எனக்கு ஏன் ஆரோக்கியம் வரலன்னு கேட்பானுங்களே கேட்க மாட்டானு. நீ சொல்றதுன்னா தின்னுட்டேன், எனக்கு ஏன் ஆரோக்கியம் வரலன்னு கேட்பானா இல்லையா? கேட்டாலும் மான மரியாதையெல்லாம் போயிடும். அதனால வாயை மூடிட்டு தப்பு பண்ணிட்டு தெரிஞ்சு போச்சு. எல்லா வெள்ளைக்காரன் தப்பு பண்றான்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நோய்க்கு மருந்து இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன நோய்க்கு மருந்து? அப்புறம் எதுக்கு அந்த டிகிரி, எதுக்கு இந்த டிப்ளமா, எதுக்கு எம்பிபிஎஸ் படிச்சா என்ன? படிக்காட்டினா நோய்க்கு பிரச்சனை, நோய் தீர்க்க முடியாது. எம்பிபிஎஸ் படிச்சவனுக்கு நோய் இது திங்கிறவனுக்கு நோய் வந்தே தீரும். அதான் விஷயமே. என்னது? திங்கிறவனுக்கு செத்தே தீரும். அழுகி சாக வேண்டும், துடிதுடித்து சாக வேண்டும். யோகிகள் மட்டும் சமாதிக்கு போக வேண்டும். இதுதான் இயற்கை சட்டம். இது எவனாலையும் மாற்ற முடியாது. யாருனாலையும் மாற்ற முடியாது. ஒண்ணு வேண்டாம். இப்ப எலன் மாஸ்க் நான் பார்த்துட்டே இருக்கிறேன். வயிறு பெருத்துக்கிட்டே போகுது அவனுக்கு. பாருங்க, இந்த சின்ன பையனாட்டு இருந்தான், இப்ப பாருங்க வயிறு பெருசா மாறிடுது. பூரா தின்னு கோடு பேத்தி வச்சுட்டான். எப்ப வேணாலும் இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ், அவர் பேர் என்ன? அவர் பேர் ஸ்டீவ் ஜாப்ஸ் தானே, ஆப்பிள். அதே மாதிரி இவன் மாட்ட போறான் பாருங்களேன். இவர் வயிறு பித்துக்கிட்டு வேலை வருது. நல்ல கொழு ஆயிட்டான். நல்ல முழு ஆரம்பத்தை சின்ன பையனாட்டு இருந்தான், இப்ப நல்ல வயிறு மட்டும் பெருசா வீங்கிட்டு வருது. தீண்டாம அவனை ஒரு நாளைக்கு ஹார்ட் அட்டாக்னு போயிடுவான். சிஏடி வந்ததுன்னா புற்றுநோய் இல்லாத கொஞ்ச நாள் உயிரோடு இருந்துட்டு இருப்பான். சிஏடி வந்துட்டா ஒரே செகண்ட். என்னது? ஒரே செகண்ட். என்னது? ஹார்ட் பிளாக். அவ்வளவுதான். தூக்கி போட குப்பையா போடுவோம். நேர பார்சல் பண்ணிட வேண்டியது. அப்புறம் நேர விண்வெளிக்கு அனுப்பிச்சிட வேண்டியது. அவன் அப்படித்தான் ஆக போறான். நல்லா தெரியுது. வயிறு வீங்கினாவே முடிஞ்சு போச்சு. வயிறு வீங்கிட்டு தொப்பை வந்துட்டே இருந்ததுன்னா அவருடைய ஹார்ட் அட்டாக் தான். அமெரிக்காவில் ஹார்ட் அட்டாக் சர்வசாதாரணங்க. எவன் ஹார்ட் அட்டாக்? என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் அமெரிக்கா போனோம் ஹார்ட் அட்டாக் தான். என்னோட நண்பர் ஒருத்தர் எங்க வீட்டு பின்னாடிதான் இருக்காரு. என்னை விட ஒரு 5-6 வயசு கம்மி தான். அமெரிக்கா போய் அந்த அமெரிக்கா பெண்ணை திருமணம் பண்ணாரு. என்னாச்சுன்னு தெரியல. திடீர்னு பார்த்தா ஹார்ட் அட்டாக். நல்ல என்னடா என்னை விட 10 வயசு கம்மி, என்னடா ஆச்சுன்னா என்னன்னு ஒன்றும் புரியல. சங்கு ஊதியாச்சு, அவ்வளவுதான். இந்த மாதிரி இங்கிருந்து தமிழ்நாட்டுல போனவனுக்கு ஹார்ட் அட்டாக்னா அப்புறம் அங்க பண்ணி நிரந்தரமா மாட்டுக்கறி பண்ணிக்கிறி 3 வேளை நிக்கிறவனுக்கு என்ன நிலைமை நடக்க மாதிரி அவனெல்லாம் அவ்வளவுதாங்க ஐயா.
அதாவது நல்லா ஆமாங்க. புரிஞ்சுக்குங்க, மேற்கு நாட்டவர் எவனும் இந்த கலையை கற்றுக்கொள்ள முடியாது. சாத்தியமே கிடையாது. இந்த மேற்கு நாட்டவர் யாருமே இந்த கலையை கற்றுக்கொள்ள முடியாது. நம்ம இறைச்சியை அடிப்படையாக கொண்டவன். என்னது? எச்சி அடிப்படை ஒன்று. அவ்வளவுதான், முடிஞ்சே போச்சு. ஐயா ஒரு மேற்கு ஒரு நாட்டவர் ஒரு கேள்விங்க. ஆ, ஐயா ஒரே ஒரு கேள்வி. இப்ப ஆ. நான் இன்னைக்கு பக்கத்துல ஒரு அருவியில போய் நீர் எடுத்து வர போறேன். ஏதாவது காய்ச்சி குடிக்கணுங்களா? இல்ல ஏதாவது ஃபில்டர் பண்ணணுங்களா? இல்ல அப்படியே அது குடிக்கலாமா அருவி சாதாரண தண்ணி? நீங்க அது ஒண்ணும் பெருசால ஒண்ணும் கவலைப்பட தேவையில்லை. சாதாரண ஆ ஃபில்டர் இருக்கும் இல்லையா, அது போட்டா போதும். அந்த தண்ணியே போதும். அது நிச்சயமா சுத்தமான தண்ணியா இருந்தா அது வடிகட்டவே தேவையில்லை. பாறையில இருந்து பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா அது தேவையே இல்லை. என்னது? இல்ல பாறையில இருந்தா படிக்க போறேன் நான் இன்னைக்கு. அது ஒண்ணும் தேவையில்லை. அதெல்லாம் பியூரா இருக்கும். பியூர் வாட்டர் அது. அது மழையில வந்து ஸ்னோல மெல்ட் ஆகி மலையில இருந்து வர்றது. அதனால அதெல்லாம் பியூர் அப்படியே வாட்டர். குடிக்கலாம். நாங்கெல்லாம் போய் இங்க நாங்க எங்க ஊருக்கு பக்கத்தால 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் கடம்பூர்னு ஒரு மலை இருக்கு. அருமையான மேற்கு தொடர்ச்சி மலை. மழை காலத்துல போனோம்னு வச்சுங்க, புடிச்சு குடிப்போம். ட்ரம்மா புடிச்சிட்டு வந்து வச்சுக்குவோம். நான் சொல்றது 10 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப கூட அந்த கார்ல வண்டிகள் நண்பர்களோட போனோம்னா அங்க மழை சொன தண்ணி வந்துச்சுன்னா அப்படியே கூட ஏங்க கோயில் எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் எடுத்து எடுத்து குடிப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அதெல்லாம் ஆமா ஆமா ஆமா. அது குடிக்க அவ்வளவு சுவையா இருக்கும் அது. ஆமாங்கிற குற்றாலத்தை போய் இப்ப கூட அன்னைக்கு போயிருந்த தென்காசி போய் மழை நான் அவ்வளவு ஆமா தண்ணி குடிச்சேன். ஒண்ணுமா ஆகல. ஆமா அதான் ஆமா. சும்மாங்க ஒன்று அருமையா இருக்கு தண்ணி. ஒன்று ம். உடம்பு சும்மா பூஸ்ட் ஆயிடும். அது அது நாங்களும் குற்றாலம் போயிருந்தோங்க தண்ணி. ஆ போன வருஷம் அறுபடை வீடு டிராவல் பண்ணும்போது குற்றாலம் ம் போயிருந்தோம். நீங்க சொன்ன மாதிரி அவ்வளவு ம் அருமையா இருந்தது குற்றால தண்ணீர். பாட்டில பிடிச்சிட்டு வந்து குடிச்சிட்டு இருந்தோம். ஆமா. ஏங்க சுத்தமான நீருங்க. வெள்ளைக்கார நாய் எல்லாத்துலயும் அவன் வந்து உடம்பே கெட்டு அழுகி போனவன். அவன்கிட்ட போய் இங்க ஏன் பேசிட்டு இருக்கிறீங்க? அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. அவன் தண்ணியே குடிக்காத பையன்கிட்ட நீ ஏன் பேசிட்டு இருக்கிறீங்க? சாராயத்திலே வாடுறவன். அவனுக்கு என்ன தண்ணி பத்தி என்ன தெரியும்? உடம்பே அழுகி போய் நாத்தம் அடிக்குது. அவன் உடம்பு பூரா ஒயிட் பிளட் செல் தான் அதிகமா இருக்கு. ரெட் பிளட் செல் அதிகமா இருக்காது. அவனுக்கு டபிள்யூபி ஒயிட் தான் அதிகமா இருக்கு. அவனுக்கு எதிர்பார்ட்டலே கிடையாது. அவனுக்கு இம்யூனிட்டி இல்லாதவனுங்க அமெரிக்காரங்க. வெள்ளைக்காரன் பூரா இம்யூனிட்டி இல்லாதவன். வெள்ளைக்காரன் பூரா இம்யூனிட்டி இல்லாத. ம் ஐயா ஐயா இன்னும் அவ்வளவுதான். ஒரு ஒரு ஐயா இன்னும் ஒரு கேள்விங்க. ஆ, இப்போ நான் எனக்கு ஒரு 1.5 வருஷமா நான் இது விட்டு விட்டு பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஆ, எனக்கு ஒரு 25 நாளா வந்து மோஷன் ஃப்ரீயா போகுது. எனக்கு அமெரிக்கால ஸ்ட்ரெஸ்னால உட்காந்து வேலை பார்க்கறதுனால எனக்கு மோஷன் ஃப்ரீயா போனதே இல்லை 15 வருஷமா. ஆனா சரி. இது நல்ல மாற்றமா என்னங்கிறது உங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இப்போ மோஷன் காலைல 2 வேளை போயிடுது. இந்த மாதிரி எனக்கு 2 வேளை மோஷன் 15 வருஷமா வந்ததே கிடையாது. காலையில அப்ப எங்கன்னா மோஷன் வந்ததே கிடையாது. அப்படின்னா சிறுகுடல் பெருங்குடல் தன்னோட வேலையை செய்ய ஏன்னா நீங்க வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கறப்போ அந்த ஆமா. அந்த தண்ணீரை நீரை மருந்தாக அருந்துறப்போ எது சாரோ ஏதோ அருந்துறப்போ என்ன ஆகுதுன்னா தன்னுடைய சிறுகுடல் பெருங்குடல் தன்னுடைய வேலை செய்து கழிவுகளை ஒழுங்கா வெளியேற்றுதுன்னு அர்த்தம். அது ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. அது உங்ககிட்ட சொல்லணும்னு. ஏன்னா அப்பதான் நான் எப்படி ப்ராக்ரஸ் பண்றேன்னு எனக்கு தெரியும் இல்லைங்களா? இது ஆமா. எனக்கு வந்து ஒரு 15 வருஷமா காலைல எழுந்து எனக்கு எப்ப பார்த்தாலும் கான்ஸ்டிபேஷனு, வயிறு ஃபுல்லா கேஸ், உபிசம், எருக்களிப்பு இப்படிதான் இருந்துட்டு இருந்தது. இப்போ ம், ஒரு 25 நாளா தான் இந்த மாற்றம் ஏற்படுது. அது ம். இன்னும் நான் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேங்க. ம். ஆமா, அதுதான் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிச்சேனே. டெலகிராம் ஆமா அனுப்பிச்சேன், பார்த்துருப்பீங்க. டெலகிராம் அனுப்பிச்சேனே இல்லையா? டெலகிராம் ஆமா ஆமா அனுப்பிச்சு, பார்த்தேன் வாட்ஸ்அப் பார்த்தேன். அனுப்பிச்சு, அதே தான். இது உங்களுக்கு எல்லாம் அனுப்பிச்சிருக்கு பாருங்க. இது வந்து சுத்தப்படுத்தாத பொழுது, சாதாரண உணவு வாழுகின்ற பொழுது, இது சுத்தப்படுத்துக்கணும். இது டிசைன் பண்ணது அர்னோ டெக்ரேட். அவரு போனது தான். அதுக்கு பின்னாடி வந்து அவருடைய ஃபாலோயர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க தான் போட்டாங்க இதெல்லாம். அருமா பண்ணி இந்த மாதிரி பெருங்குடல் தான். இந்த பெருங்குடல் சுத்தம் பண்றதுக்கு தான் நமக்கு ஒரு மாசம் ஆயிரும். பூரா மலம் ம். பூரா அங்கதாங்க இருக்க. மலம் பூரா இறுகி போய் கிடக்கு. அதனாலதான் அந்த மலம் இறுகி போய் கிடக்கறதுனால நல்ல உணவு நீங்க பழங்களை கூட கொடுக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே பழைய கழிவு இருக்கு. அதோட சேர்ந்து இது சக்கரை சத்து அதிகமா இருக்கும் இந்த பழத்துல. அது போய் சேர்ந்து ம். தேவையில்லாத நச்சு கார்போனிக் ஆசிட்ங்கிற ஒரு ஒரு ஆசிட் உற்பத்தி பண்ணி விட்டுரும். பழச்சர்க்கரையும் பழ கழிவும் சேர்ந்து வயிற்றுல காலியா இருந்ததுன்னா இந்த பழச்சக்கரை ஆரோக்கியமா மாறும். அதாவது வயிறு சுத்தமா இருந்து பெருங்குடல் அழுக்கமா ஒரு மாசம் 2 மாசம் 3 மாசம் நீங்க காய்கறி சாப்பிட்டு சுத்தப்படுறதுக்கு அப்புறம் நீங்க பழங்கள் சாப்பிட்டு சுத்தப்படுத்தினா அது வந்து ரொம்ப நமக்கு எனர்ஜியா இருக்கும், சுறுசுறுப்பா இருக்கும். கெட்டுப்போன உடம்புல ஏற்கனவே சாதாரண உணவு வாழ்ந்துட்டு இருக்கணும். பழம் சாப்பிட்டான்னு வச்சுங்க மலச்சிக்கல் உண்டாயிரும். ஆளை கொன்னே போடும் வாய்ப்பு இருக்கு. அதனால அப்ப பழத்தை கெட்டு போன பரிந்துரைக்கவே முடியாது. உடலுக்கு பழங்கள் கூடாது. கெட்டு போன ஆஹ் உடலுக்கு பழங்கள் கூடாது. ஆமா, கெட்டுப்போன உடலுக்கு சக்கரை நோயாளிகளும் பழங்களே தொடக்கூடாது. சுத்தப்படுத்துறதுக்கு அப்புறம் தான் நீங்க பழங்கள் சாப்பிடணும். பழங்கள் சாப்பிட்டு சுத்தப்படுத்தணும். அதுல இதுவே இதுவே எவ்வளவு பெரிய இன்ஃபர்மேஷன் தெரியுமா? ஆமா. சொல்லுங்க. இப்ப அப்ப இப்ப நீங்க சொல்ற இல்ல தேரிப்படி பார்த்தா திருலோகச்சந்தர்
இப்ப நிறைய பேர் அமெரிக்கா என்ன பண்றாங்க, ஆனா சுத்தப்படுத்தாமலே நான் வெறும் ஃப்ரூட்ஸா சாப்பிட்டு உடம்ப குறைக்கிறேன் அப்படின்னு ஃப்ரூட்ஸா குடிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு அது சரிங்கிறது இப்போ ஒரு கேள்விக்குறியா இருக்கு இப்ப ஐயா சொல்லும்போது. இது அவங்களுக்கு என்னன்னு உடம்பு கேட்டீங்கன்னா, சுத்தமா இருக்கு. சொல்லுங்க. இது சொல்லுங்க ஒண்ணு பண்ணு இல்லைங்க. அப்ப அவ வந்து அந்த அந்த எண்ணம் இருக்குது பாருங்க, அதை பண்ணிக்கிறான். ரெண்டாவது வந்து அவ என்ன பழக்கமோ, சைவ பழக்கத்தில் இருந்தானா அசைவ பழக்கத்தில் இருக்குன்னு தெரியாது. அவ கொஞ்சம் கொஞ்சம் சில பழங்களுக்கு மாறும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அப்ப அந்த பழங்களே சாப்பிடுகின்ற பொழுது அவனுக்கு அதே இந்த அழுத்தம் கொடுத்து 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 தப்பிச்சுக்கிறான்னு வச்சுக்கங்களேன். ஆனால் ஆமா கடுமையா பாதிக்கப்படுகின்றவனை வந்து உடனடியா நம்ம எதுக்கு சுத்தத்தை கொண்டு வர்றோம். அவன் வந்து மாறுறான், மெல்ல மெல்ல ஃப்ரூட்ஸுக்கு மாறிடுறான். மெல்ல மெல்ல ஆமா. ம். மாறி 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 பழக்கப்படுத்திடலாம். அது வேற. நீ கடுமையான சக்கரை நோயை திடீர்னு இப்ப இப்ப பிரச்சனை என்னது ம். கேட்டீங்கன்னா, அப்புறம் ம். நோயாளி இப்ப நோன்பை பத்தி பேசுறோம். இப்ப நோன்பை பத்தி பேசுறப்போ ஒரு நோயாளி ஒரு நீண்ட கால ஏற்கனவே நம்ம அதில் போட்டிருக்கோம், நீங்க படிச்சு பார்த்து தெரியும். ம். நோன்பை தொடங்குவதை விட நோன்பு எப்படி முடிக்க வேண்டும் என்று கவனமாக இருக்க வேண்டும். தவறாக உணவு சாப்பிட்டதுனால் எப்படி இறந்து போனாருன்னு சொல்லிட்டு இது ஆர்டிகல் இருக்கு, அதை படிச்சு பாருங்க. ஒரு நீண்ட கால படிச்ச சக்கரை 2 பேர். நோயாளி. அதேதான் ஆமா. அதேதான். பேரிச்சம்பழம் சாப்பிட்டு இறந்தாருன்னு ஐயா தெளிவா எழுதியிருக்காரு. அதே மாதிரி அவரு உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு சாப்பிட்டோம். இது ரெண்டையுமே பாத்தீங்கன்னா அந்த சளி உருண்டு திரண்டு அது நின்று இருக்கும். அது வெளியேற்றப்படாமல், அப்ப பழைய கழிவுல வந்து தேங்கி சளி இழுத்து வெளியேற்றப்படாமல், அப்ப என்ன பண்ணிருக்கணும்னா, இவன் இவன் பேரிச்சம்பழம் சாப்பிட்டது தப்பு, அவன் ம். உருளைக்கிழங்கு சாப்பிட்டது தப்பு, அவன் காய்கறி சாப்பிட்டிருக்க வேணுங்கிறத விஷயமே. இவனுக்கு மலத்தை உடைச்சு விடுறதுக்கு யாரு, இந்த சக்கரை நோயாளிகளுக்கு உருளைக்கிழங்கு காய்கறி இல்லையாங்கய்யா? கிழங்கு ஸ்டார்ச், இந்த ஃபைபர் கிடையாது, அது கிழங்கு வகை தானே. அங்க பாருங்க, இப்ப வரைக்கும் கூட நான் உருளைக்கிழங்கு என்ன நினைச்சேன், வெஜிடபிள் தான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்ப உருளைக்கிழங்கு வந்து ஸ்டார்ச் தான், வெஜிடபிள் கிடையாது. அப்போ ஆமா ஆமாம், மாவுச்சே, அதாவது இட்லிக்கு மோசம் இல்லை, அவ்வளவுதான். எதுக்கு மோசம் இல்லை? இட்லிக்கு மோசம் இல்லை. மோசம் இல்ல. அப்ப கீழே இந்த கிரவுண்டட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் லைக் வந்து இந்த கிழங்கு வகைகள் எல்லாம் பீட்ரூட், அப்புறம் வந்து மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, அதெல்லாம் வந்து அதெல்லாம் பார்த்து கிழங்கு வகை சார்ந்தது தான். அதெல்லாம் கிழங்கு வகை சார்ந்ததுன்னா சுத்தமானதுக்கு அப்புறம் நீங்க ஒண்ணு இல்லை. என்ன இப்போ சுத்தப்படுத்தும் பொழுது அதெல்லாம் தேவையில்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். ஒண்ணும் இல்லை. இப்ப நான் சுத்தமாயிட்டேன், இப்ப நான் நல்லா எனக்கு உடலை சுத்தம் பண்ணி வச்சு நான் போய் உருளைக்கிழங்கு சாப்பிட்டா ஒண்ணும் பண்ணாது. ஏன்னா நான் உருளைக்கிழங்கு சாப்பிட்றேன்னு வச்சு, ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு ஒன்றும் வேண்டாம், 1/4 கிலோ உருளைக்கிழங்கு வாங்கி நல்லா வேக வச்சு நான் சாப்பிட்டேன்னா இனி சாகடிக்காது. ஏன்னா அதுக்கப்புறம் நான் தண்ணிக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் தண்ணிக்கு போய் அது வெளியே, அதுக்கப்புறம் நான் தண்ணிக்கு போயிடுவேன். எதுக்கு? தண்ணீர் குடிச்சு அந்த உருளைக்கிழங்கு வெளியேற வரைக்கும் நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், வேற எதுவும் சாப்பிட மாட்டீங்க. நான் தப்பிச்சுக்குவேன். என்னது, நீங்க மாட்டிக்குவீங்க. அதான் விஷயம். அதுதான் திருப்பி எங்க சொல்றது, விஷயம் தெரிஞ்சவன் தான் தப்பிக்க முடியும். என்னங்க மேல போடும் இல்ல, அந்த குப்பை மேல இன்னொரு 4 குப்பை போட்டீங்கன்னா அடைச்சுக்கும். அவ்வளவுதான். அவ்வளவுதான். இது என்ன இருக்குது? அதனாலதான் நீங்க அனுபவிக்கும் செய்யலாம். இங்க பாருங்க, நீங்க நல்லதே ஆனாலும் தீயதே ஆனாலும் நீங்க அனுபவிக்கலாம், சுத்தப்படுத்திக்கலாம். அறிவின் முதிர்ச்சியால் தடுத்து நிறுத்துறது என்பது வேற. இப்போ லட்டை பார்த்துட்டீங்க, ஒன்னா அனுபவிச்சு தீருங்க, இல்லையா தடுத்து நிறுத்துங்க, ரெண்டுமே செய்யலாம். என்னது, லட்டை பார்த்தாச்சு, திருப்பதி லட்டுங்கயா, திருப்பதி லட்டு. சொல்லுங்க, என்ன சொல்றாரு பாரு, சொல்லுங்க, முடிச்சுக்கிறேன். அமெரிக்கால சொல்லுவாங்க, உனக்கு நல்லது கெட்டது சொல்லிட்டேன், சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். அதாவது நீ தேர்ந்தெடுத்துக்கோ எந்த பாதையில. அதாவது உனக்கு இந்த பாதை வேணுமோ அந்த பாதை, நல்வழி பாதை கெட்ட வழி பாதை. நான் சொல்லிட்டேன், இது சாப்பிட்டா உனக்கு வியாதி மரணம் நிச்சயம். நீ நல்வழி பாதையும் சொல்லிட்ட, நீ எந்த பாதை பாகு நீ தான் தேர்ந்தெடுக்கணும் நீங்க சொல்றீங்க. அவ்வளவுதான். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். விலகார அழகா நான் உனக்கு அருமை, நல்ல பதில். அப்புறம் நீ வந்து வியாதி வருது என்கிட்ட வந்து நிக்காத. இது நான் சொல்லிட்டேன், இது இப்படி சாப்பிடு, ஃபைபர் சாப்பிடு, வயிற்று சுத்தப்படுத்து. வயிற்றுல இது வந்து ஒரு காற்றடைத்த காற்றடைத்த இயந்திரம். திருப்பி சொல்றேன், இதுக்கு தண்ணி வந்து ஒரு லூப்ரிகன்ட். நான் வந்து கீரை காய்கறி, நான் வேக வச்ச மருந்து இல்லாத காய்கறி சாப்பிட்டு குடலை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்து அதுல இருக்கிற கண்ட கழிவுகளை நீக்கிறது தான் என்னோட குறிக்கோள். அது சில பேருக்கு 6 மாசம் ஆகும், சில பேர் 1 வருஷம் ஆகும், சில பேர் 2 வருஷம் ஆகும். அது நாள்பட்ட பழக்க வழக்கனால. அதனால ஒருத்தர் வந்துட்டு நான் 6 மாசம் கரெக்டா பண்ணேன்,
எனக்கு எதுவும் மாறல அப்படின்னு சொல்லக்கூடாது. இது இது வந்து ஒரு கண்டினியூஸ் பயிற்சி. இன்னும் சொல்ல போனா இது குருகுலங்கிறது ஐயா கூடவே இருந்து செய்ய வேண்டிய பயிற்சி. ஏதோ ரிமோட்டா நீங்க சொல்றீங்க கூடவே இருந்து கண்காணிக்கப்பட்டு செய்ய வேண்டிய பயிற்சி. ஏன்னா ஒவ்வொருத்தர் உடலும் ஒரு ஒரு மாதிரி. உலகத்துல 800 கோடி பேரும் ஒரு ஒரு யூனிக் பர்சன். இப்ப விஷம சாந்திங்கிற ஒவ்வொரு உடலுக்கும் ஒரு ஒரு வாதி நடக்கும். அப்ப நம்ம கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு அந்த விஷம சாந்தி நடக்கிறத பார்த்து தெளிவானாதான் யாருக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கறது நமக்கு தெரியும் இல்லையா? இல்லாட்டி அந்த அறிவு நமக்கு இருக்காது இல்லையா? ஆமா ஆமா ஆமா. அமெரிக்கால ஒரு ஆளுக்கு மெடிக்கல் போனா அவன் 300 கேள்வி கேட்கறான். அவங்க தாத்தாக்கு வியாதி இருக்கா, அப்பா ஹார்ட் அட்டாக் இருக்கான்னு இவ்வளவு கேள்வி கேட்டுதான் ஒரு மருத்துவத்துக்கு பார்க்கவே அலோவ் பண்றாங்க. அப்ப எவ்வளவு ஒரு ஆராய்ச்சி பண்ண வேண்டிய ஒரு டாக்டர் போனீங்கன்னா 300 கேள்வி கேட்கறான். உங்க அப்பாவுக்கு இருக்கா, தாத்தாக்கு இருக்கா, நரம்பு இருக்கா, இந்த பிரச்சனை இருக்கா, இவ்வளவு கேள்வி கேட்டு ஒரு மருந்து கொடுக்கறது இல்லை. அது 2வது பிரச்சனை. இவ்வளவு கேள்வி இந்த ஹிஸ்டரி வேணும்னா அப்ப நீங்க ஒரு ஆளுக்கு அவன் என்ன பாவம் பண்ணா, கர்மா என்ன தின்னா, என்ன டிஎன்ஏல தின்னா, அவங்க தாத்தா என்ன தின்னாரு, இவ்வளவு கதை தெரிஞ்சாதான் அவனை ஓரளவுக்கு நெறிப்படுத்த முடியும். ஆனா இதை சிம்பிளா சொல்லிட்டோம் நம்ம. காய்கறி, வேக வச்ச காய்கறி, கீரைகளை சாப்பிட்டு குடல் சுத்தம் பண்ணா அது குடல் சுத்தம், உடல் சுத்தம், மன சுத்தம், அதுவே ஆன்ம பலங்கிறது ஆர்டரா போறோம். அப்ப முதல் ஸ்டெப்ல தான் இருக்கும். 1ஆம் கிளாஸ் தான் படிச்சுட்டு இருக்கோம் ஏகட்ட. அதுதான் நியமம். இங்க பாருங்க, இப்ப அதுதான் நியமம்ங்கிறது முதல்ல 8 ஸ்டெப். அட்டாங்க 8 ஸ்டெப். நம்ம நியமத்தை 2ஆம் வகுப்பு தான் படிச்சுட்டு இருக்கிறோம். 2ஆம் வகுப்பு தான் படிச்சுட்டு இருக்கிறோம். அதுவும் சரியா முறைப்படுத்தல. பயிற்சி செய்யணும். அதுக்கே அது இப்பதானே இப்ப நேர்ல பார்த்து பேசுறதுங்கிறது இப்பதானே நடக்குது. இப்ப தினம் நம்ம பார்த்து பேசுறதுக்கு இப்பதானே இந்த கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்பதானே இந்த விஞ்ஞானம் நமக்கு வளருது. இது நல்லா போயிடும். இது வந்து ஒண்ணும் இல்ல. ஒரு 4-5 வெளிநாட்டுக்காரன் இதை புரிஞ்சுக்கிட்டானா இதோட சயின்டிபிக்கலாவும் இருக்குது, ஸ்பிரிச்சுவலாவும் இருக்குதுன்னு ஒரு வெள்ளைக்காரன் புரிஞ்சுட்டா போகுது. இது சயின்டிபிக்கலாவும் இருக்குது, ஸ்பிரிச்சுவலாவும் இருக்குது, மென்டலாவும் இருக்குது, பிசிக்கலாவும் இருக்குது, விசித்திரமாவும் இருக்குதுன்னு ஒருத்தன் புரிஞ்சுட்டாங்கன்னா எங்கேயோ கொண்டு போயிடுவானுங்க. நாளாகும். சரிங்க, நன்றி. 8 மணிக்கு சந்திப்பேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.